கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காளிமாவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. என்னடா மவனே, ஏன் சோகமா இருக்கியா? என்னை லாக்கப்பில் தூக்கி வச்சதும் இல்லாமல் அந்த சாமுண்டீஸ்வரி பொண்ணுங்களோட கதையை முடிக்காமல் விட்டது தான் எனக்கு சோகமாக இருக்குதுங்கிறாங்க காளிமா. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டிரைவர் பையன் தான். அவன் கோயிலே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் மைதிலியை கடத்தினேன். அதையும் கண்டுபிடிச்சு எப்படியோ மைதிலியை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்கிறாங்க முத்துவேலு. நாம் போட்ட பிளான் எல்லாம் எப்படியோ தெரிஞ்சு எல்லாத்தையும் கெடுத்து அந்த டிரைவர் பையன் என்னைக்கும் தூக்கி லாக்கப்ல எல்லாம் வச்சுட்டாங்க. கரெக்டாக பரமேஸ்வரி பாட்டி வர்றாங்க. காளிமா, நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க. உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா என் பேத்திங்க மேலே பெட்ரோல் ஊற்றி கொள்ள பார்த்துருக்க. அவங்களை என்னைக்கும் கடவுள் கைவிட மாட்டார். கெட்டவங்களுக்கு நிச்சயமாக இப்படி தான் ஒரு நாள் தண்டனை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. ஓஹோ, நீ அப்படி நினச்சிட்டு இருக்கிறியா? என்னையவே தூக்கி உள்ள வச்சிட்டான்ல உன் பேரை. ஆனால் நான் வெளியே வருவேன், கண்டிப்பாக வருவேன். வந்ததுக்கப்புறம் உன் பேரனையும் சரி அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தையும் சரி சும்மா விட மாட்டேன். சவாலாக கூட எடுத்துக்கலாங்கிறாங்க. அடியே, நீ அடங்கவே மாட்டியா? என் பேருங்கிட்ட இதே மாதிரி தான் நிறைய பேர் சவால் விட்டவங்க எல்லாரும் தோற்று தான் போயிருக்காங்க. நீயும் தோற்று தான் போற. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வீம்பு வேலைங்கிறாங்க பாட்டி. இந்த காளிமாகிட்ட ஏன்டா மோதணும்னு அவன் பயந்து நிற்கத்தான் போகிறான் பாருங்கிறாங்க காளிமா. ஜட்ஜு வர நேரமாச்சு, நீங்கள் அங்கே போய் நில்லுங்கம்மான்னு சொல்லி கூண்டில் நிறுத்துறாங்க காளிமாவை. ஜட்ஜு வந்ததும் உடனே உங்கள் ஃபைலை நான் படித்து கொலை செய்ய முயற்சி பண்ண குற்றத்துக்காக இவங்களை 15 நாள் நீதிமன்ற காவல் நிலையத்தில் வைக்க சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்க. ஐயோ, என்ன சித்தி, இது உங்களை வெளியில் விடுவாங்கன்னு பார்த்தா 15 நாள் உள்ள தூக்கி வச்சுட்டாங்களே, நான் இது எதிர்பார்க்கலைங்கிறாங்க சிவனாண்டி. என்ன காளிமா, உனக்கு 15 நாள் உள்ள ஜெயிலில் வைக்க போகிறாங்களா? அப்போவாது நீ செஞ்ச தப்பையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இரு. தப்பு செய்கிறது சுலபம், தப்பு செஞ்சதை நினச்சி பார்த்து திருந்துறது தான் கஷ்டம். ஆனால் நீ தப்பு செஞ்சது எல்லாம் நினச்சி பார்த்து இனிமேலாவது திருந்துன்னு சொல்கிறாங்க பாட்டி. ஆமாம்மா, நான் திருந்தி நாட்டை காப்பாற்ற போகிறேன் பாரு, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு பாட்டி அனாவசியமாக பேசுகிறாங்க. டே சிவனாண்டி, அந்த சாமுண்டீஸ்வரி பொண்ணுங்களை இனிமேல் சும்மா விடக்கூடாதுடா. வெளியே வரும்போது நான் கோவமாக தான் வருவேங்கிறாங்க காளிமா. வாங்க சித்தி, வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த குடும்பமே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எல்லாரும் பதட்டத்தில் தான் இருக்கணும். அவங்க யாரையும் ஒருத்தர் கூட விட்டு வைக்கக்கூடாதுங்கிறாங்க சிவனாண்டி. ரேவதி கார்த்தியை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னது, இவர் முகத்தை பார்த்து நம்ம சிரிச்சா பதிலுக்கு சிரிக்கிறாரு, ஆனால் அவர் சாமியார் மாதிரி தான் இருக்கிறாரே தவிர நம்ம வழிக்கு கொண்டு வரவே முடியலையே, என்ன பண்ணலான்னு யோசிச்சு பார்த்துட்டு அந்த பக்கம் பாய் இருக்குது. பாய் இருக்கிறதுனால தான் நான் டெய்லி தனியாக வந்து படுத்துக்கிறாரு. இதை ஒழிச்சு வச்சுட்டா என் பக்கத்தில் வந்து படுத்துட்டான்னு ஆகணும். சரி, இதை ஒழிச்சு வச்சிடலான்னு சொல்லி பாயை போய் எடுத்து ஒழிச்சு வச்சிடுறாங்க ரேவதி. அங்கே கார்த்தி வராங்க. கார்த்திக்கிட்ட அம்மாவை ஜெயிக்க வச்சதுக்கு காரணம் நீ தான் முழுசாக இதுக்கு பொறுப்பெடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரேவதி. இல்லை ரேவதி, நீயும் பாட்டியும் தான் இதில் முக்கிய பங்கெடுத்திருக்கீங்க. அந்த நன்றியெல்லாம் உங்களுக்கு தான் சொல்லணும். ஆமாம், இப்போ கால்வலி எப்படி இருக்குன்னு கார்த்தி கேட்கும். அடடா, இதை நம்ம மறந்துட்டோமேன்னு நினச்சிட்டு இல்லை பரவாயில்ல இப்போ நல்லா இருக்குங்கிறாங்க ரேவதி. அப்போ கார்த்தி பாயை தேடி பார்க்குறாங்க. என்னடா இது பாயை காணுமே அப்படின்னு அங்கங்கே சுற்றி பார்க்குறாங்க. ரேவதி மனசுக்குள்ளே ஆஹா தேட ஆரம்பிச்சிட்டான். பாய் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து கட்டில் தான் படுக்க போகிறான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. எதுவும் தேடுற மாதிரி இருக்குது, என்ன தேடுறேன்னு ரேவதி கேட்குறாங்க. பாயை தேடுறேன், பாயை காணாங்கிறாங்க. சரி, அது இல்லாட்டி என்ன, நீ வந்து பெட்டில் படுத்துக்கோங்கிறாங்க. இல்லை இல்லை, எனக்கு தரையில் படுத்து தான் பழக்கம், நான் தரையிலேயே படுத்துக்கிறேன்னு பெட்ஷீட்டை விரிச்சு படுக்கிறாங்க. ஸோ இவன் என்ன நம்ம சொன்னால் மடங்கவே மாட்டான் போல இருக்குன்ட்டு கண்ணில் ஏதோ தூசி விழுந்த மாதிரி பதறாங்க. கண்ணில் இருக்கிற தூசி ஊதுனா போயிருன்னு சொல்லி காட்டி ஊதுறாங்க. இல்லை ஊதுனாவெல்லாம் போகாது, நாக்கால தூசியை எடுத்துடலான்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணில் இருக்கிற தூசியை நீ எடுத்துடுறியா அப்படின்னு கேட்குறாங்க ரேவதி. கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு போய் ரோகிணியை கூட்டிகிட்டு வராங்க. ரோகிணி வந்து தூசி எடுத்து விடுறாங்கிறாங்க. அக்கா இம்சை பண்ணாத மரியாதையோ போயிடுங்கிறாங்க. ஓ, கதை அப்படி போகுதா? காட்டி எடுத்தா மட்டும்தான் அந்த தூசி வருமோ? சரி சரி, இது தெரியாமல் நானும் அவர் கூப்பிட்டதும் வந்துட்டேன். சரி பாரடி, நான் போகிறேன்ட்டு போகிறாங்க. என்ன ரேவதி, கண்ணில் இருந்த தூசி போய் உறுத்தல் போயிடுச்சான்னு காட்டி கேட்குறாங்க. அட போயா அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு புரியுதா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறாரான்னு எனக்கு தெரியல, ஆனால் இவர் எப்படி தான் நான் லவ் பண்ண வைப்பேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரேவதி அப்படியே கப்புன்னு சாஞ்சு தூங்கிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி ஜெயிச்சதுக்கு ஊருக்காரங்க மாலை மரியாதையோட வாழ்த்து சொல்ல வந்திருக்காங்க. அம்மா, பதவியில் இல்லாத போதே நீங்கள் ஊருக்காக நிறைய செஞ்சுருக்கீங்க, இப்போ பதவியில் இருக்கும்போது நிறைய செய்வீங்க. ஆமாங்க, ஊருக்காரங்க எல்லாரும் என் மேலே அவ்வளவு நம்பிக்கை வச்சு என்னை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, கண்டிப்பாக நான் நம்பிக்கையோடு இருப்பேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. பதவியில் உட்காந்து தான் பணம் சம்பாதிக்கணுங்கிற நிலைமையில கடவுள் என்னை உட்கார வைக்கல, எனக்கு அது தேவையான அளவு கொடுத்துருக்காரு. பதவியில் இருந்துக்கிட்டு நிறைய நல்ல காரியம் நம்ம ஊருக்கு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். வசதி இருக்கிறவங்க இல்லாதவங்க படிக்கிற மாதிரி எஜுகேஷன் எல்லாம் கொண்டு வரணும். பள்ளிக்கூடத்துக்கு தேவையான ஏக்கர் எத்தனை ஏக்கர் வேணாலும் நான் கொடுக்குறேன். நம்ம பகுதியில் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு கல்யாணம் செய்ய நான் தயாராக முன் வரேங்கிறாங்க. படிப்புக்கும் ஏழை பெண்களோட கல்யாணத்துக்கும் நான் என்ன செய்யணுமோ எது வேணாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன்னு சாமுண்டீஸ்வரி வாக்கு கொடுக்குறாங்க. ஊருக்காரங்க எல்லாரும் உத்தரவு வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் ஃபீல்டில் இன்னும் மேலும் மேலும் ஜெயிச்சு வரணுமாங்கிறாங்க. எல்லாமே கார்த்தி மாப்பிள்ளையோட முயற்சியால் தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்குதுங்கிறாங்க ராஜராஜன். அந்த சிவனாண்டியும்
முத்துவேலு என்னெல்லாம் நம்ம வீட்டு பொண்ணுங்களை பற்றி பேசினாங்க. இப்போ அவங்க தோற்று போய் நிற்கிறாங்க. அவங்க சவாலில் விட்டு தோத்ததுனால அவங்க நம்ம வீட்டில் வந்து வேலை செய்ய வைக்கணுங்கிறாங்க மயில் வாகனம். ஆமாம் மாப்பிள்ள, பிள்ளைங்கன்னா அவ்வளவு கேவலமாக அவன் நினச்சானல, அவனை கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து வேலை செய்ய வைக்கணுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இங்கே சந்திரா சிவனாண்டியை பார்த்து நம்ம தோத்துட்டுமேங்க, நம்ம வேற எலெக்ஷனில் அதிகமாகவே பேசிட்டோங்க, அதுவும் சவால் வேற விட்டோமே, கண்டிப்பாக அக்கா கிட்ட இதை பற்றி பேசி அந்த டிரைவர் பையன் உங்களை அங்கே வேலைக்கு கூப்பிட்டு போறதுக்கு வருவான் பாருங்க. நீங்கள் 2 பேரும் அங்கே வந்து வேலை செய்கிறத அதை என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுங்க, அதை என்னால் பார்க்கவும் முடியாதுங்கிறாங்க சந்திரா. அந்த டிரைவர் பையன் இங்கே வர்றதுக்குள்ளேயே நீங்கள் எங்கேயாவது 1 வாரமோ 10 நாளோ வெளியில் எங்கேயாவது போயிருங்க. அந்த டிரைவர் பையன் கண்ணில் மட்டும் நீங்கள் பற்றாதீங்க. தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க. அவன் நீங்கள் இருக்கிறது தெரிஞ்சால் நிச்சயமாக சும்மா விட மாட்டான். நீங்கள் அங்கே வந்து வேலை செய்கிறத என்னால் பார்த்துக்கிட்டும் இருக்க முடியாது. சீக்கிரம் கிளம்பிடுங்கிறாங்க சந்திரா. எங்களுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டியா, அதை தான் என்னால் மறக்க முடியலைங்கிறாங்க சிவனாண்டி. இதை பாருங்க, ஜெயிச்சவனை விட தோத்தவனுக்கு தான் வெறி அதிகமாக இருக்குது. அந்த வெறி எனக்குள்ளே இருக்குது. அடுத்த தடவை நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன நின்றுட்டே இருக்கீங்க, சீக்கிரமாக கிளம்புங்க. அந்த டிரைவர் பையனும் ஊர்க்காரங்களும் வந்து கூப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஊர் எல்லையை தாண்டிடணும் அப்படின்னு சந்திரா சிவனாண்டிக்கு முத்துவேலையும் அனுப்பி வச்சிடுறாங்க. சிவனாண்டியும் முத்துவேலும் அவசரமாக கார் எடுத்துக்கிட்டு கிளம்பி போகிறாங்க. சீக்கிரமாக இங்கேருந்து போயிடலாண்டா மவனே, இல்லைன்னா முறவாசல் செய்யறதுக்காக அந்த டிரைவர் பையன் நம்மளை வந்து இழுத்துட்டு போகிறதுக்கு வந்தாலும் வந்துடுவான். சீக்கிரமாக ஊர் எல்லையை தாண்டிடலாம், சீக்கிரம் போங்கிறாங்க முத்துவேலு. என்னடா மவனே, அது சாமுண்டீஸ்வரியோட 3 பொண்ணுங்களும் நம்ம வழி மறிச்சு நிற்கிறாளுங்க. ஊரை விட்டு போகிறது தெரிஞ்சுதா இப்படி வழி மறிச்சு நிற்கிறாளுங்க. இவளுகளை என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க முத்துவேலு. அட, இவளுக்கு போய் பயந்துட்டு போவாங்களா? இருங்க, இப்போ இவளுகளை அடிக்கிற அடியில் எப்படி ஓட போகிறாளுங்க பாருங்க, தலை தெரிச்சு ஓட போகிறாளுங்கன்ட்டு போய் கட்டை ததிக்க எடுத்துட்டு வர்றாங்க. சொன்னாங்க, என்ன துணி துவைக்கிறேன், முறவாசல் செய்கிறேன், வீட்டு வேலை செய்கிறேன்னு நீ சவால் விட்டது மறந்து போச்சா? யாருக்கும் தெரியாமல் உருட்டு ஓடுவே போல இருக்குன்னு கேட்குறாங்க ரேவதி ரோகி. மரியாதையாக வழியை விட்டு நிலுங்க, இல்லைன்னா காரை விட்டு ஏற்றிடுவேன், இல்லைன்னா அடிச்சு நொறுக்கிடுவேங்கிறாங்க சிவனாண்டி. ஓஹோ அப்படியா, இங்கே எங்கள் மேலே கை வச்சு பாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் சிவனாண்டி பெரிய கட்டை ஒன்று எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறதுக்காக வராங்க. அப்போ கார்த்தியை வந்து நிற்கிறதா பார்த்ததும் சிவனாண்டி கையில் இருந்த கட்டையை துப்புன்னு கீழே போட்டுட்டு அவரை முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி வந்ததும், என்ன நீங்கள் தானே அன்றைக்கி சவால் விட்டீங்க வீட்டில் வந்து முறவாசல் செய்கிறேன்னு, ஆனால் இப்போ என்ன திமிரா பேசிகிட்டு இருக்கீங்க, வந்து முறவாசல் செய்ய வாங்கன்னு கூப்பிட்றாங்க கார்த்தி. நாங்கள் என்னமோ அன்றைக்கி அவசரத்தில் அப்படி ஒரு சவால் விட்டோம், ஆனால் அதுக்காக வந்து முறவாசல் செய்யணுங்கிறது என்னால் கட்டாயம் இருக்குதா என்னங்கிறாங்க சிவனாண்டி. எல்லாம் சவால் விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இதுவே நீங்கள் ஜெயிச்சிருந்தா எங்களை சும்மா விட்டுருப்பீங்களா, என்ன செய்ய போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கார்த்தி அதட்டினதும், இப்போ என்ன முறவாசல் செய்யணும் அவ்வளவுதானே, சரி வா நாங்கள் செய்கிறோன்ட்டு வராங்க. சந்திரா யோசிக்கிறாங்க, ஏன் புருஷனையா இந்த வீட்டுக்கு முறவாசல் செய்ய வைக்கணும்னு நினச்சியல்ல, இந்நேரம் அவங்க 2 பேரும் ஊரை விட்டு போயிருப்பாங்க. இப்போ எப்படி நீ முறவாசல் செய்ய வைக்க போறேன்னு நானும் பார்க்குறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க சந்திரா. தான் ரோஹிணி துணியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்த சந்திரா, என்ன துணியெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போகிறேங்கிறாங்க. ஆமா சித்தி, உங்களுக்கு தெரியாதா, நம்ம வீட்டுக்கு 2 பேர் வேலைக்காரங்க புதுசாக வந்து சேர்ந்துருக்காங்க, அவங்க துவைச்சு கொடுக்குறாங்க சித்திங்கிறாங்க. அப்படியா, எனக்கு தெரியாமல் யார் வந்திருக்காங்கங்கிறாங்க. இந்தாங்க சித்தி, நீங்களே கொண்டு கொடுத்துட்டு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி துணியை கொடுக்குறாங்க. சந்திரா அந்த துணியெல்லாம் வாங்கிட்டு வெளியில் போய் பார்க்குறாங்க. சந்திரா வந்து பார்த்துட்டு ஷாக்காகி நிற்கிறாங்க. உங்களை தான் ஊரை விட்டு போக சொன்னால அப்புறம் எப்படி இங்கே வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அது ஏன் கேட்குற, டிரைவர் பையில வந்து எங்களை போக விடாமல் பண்ணிட்டா, உங்கள் அக்கா பொண்ணுங்க எங்ககிட்ட பேசி அசிங்கப்படுத்திட்டாங்க, எடுத்துக்கிட்டு வந்து துணி துவைக்க வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க சிவனாண்டி. சேச்சா, ஊருக்கு தலைவராக கம்பீரமா நிற்க வேண்டிய நீங்க இந்த மாதிரி துணி துவைக்கிற வேலையெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு கஷ்டமா இருக்குங்கிறாங்க சந்திரா. என்ன செய்யறது சந்திரா, உங்க அக்கா கறிக்கிட்ட தோத்து போகணும், இந்த மாதிரி ஊருக்கு முன்னாடி சவால் விட்டு இப்படியெல்லாம் வந்து துணி துவைக்கணும்னு நம்ம தலையில எழுதியிருக்கும் போல இருக்குங்கிறாங்க சிவனாண்டி. இல்லைங்க, இது இதோட விட போறதில்ல, எல்லாமே இந்த டிரைவர் பையலோட வேலை தான். ஏன் முன்னாடி உங்களை இந்த மாதிரி வேலை செய்ய வச்சு என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிருக்காங்க. மயில் வாகனம் வந்து பாக்குறாங்க. என்ன சின்னத்தை கையில துணி வச்சிருக்கீங்க, கொடுங்க, அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா துவைச்சு தருவாங்க, விட்டா நாள் பூரா பேசிக்கிட்டே இருப்பீங்க போல இருக்கு, சீக்கிரமா துணியை துவைச்சிட்டு அடுத்த வேலைக்கு போங்கன்னு சொல்றாங்க மயில்வாகனம். என்ன மாப்பிள்ள, இங்க அதிசயமா நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டு வராங்க சாமுண்டீஸ்வரி. ஆமாமா, அதிசயமான விஷயம் நடந்தது, கண்கொள்ளா காட்சியா இருந்தது, அதை நீங்க பார்க்காம விட்டுட்டீங்க, பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு மயில்வாகனம் சொல்றாங்க. அப்படியா, சரி, இன்னும் வேற வேலையெல்லாம் இருக்குல்ல, பார்த்துட்டா போச்சு. என்ன, என்கிட்டயே சவால் விட்டீங்கல்ல, செய்யுங்க, குமிஞ்சு நிமிந்து நல்லா வேலை செய்யுங்க. என்ன துணியிலெல்லாம் நுரைய வரலையே, நல்லா அலசி போடுங்க, ஆனால் வாயில் நுர வந்துடும் பார்த்துக்கோங்க, அந்தந்த நேரத்துக்கு வேலையை கச்சிதமாக முடிக்கணும்னு மயில் வாகனம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், வீட்டு மாப்பிள்ளையா இருந்துக்கிட்டு ஓசியில் சோத்து தின்னுக்கிட்டு என்னையே வெறுப்பேத்தறியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், பாருடா என்ன பண்ண போறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க சந்திரா. அப்போ ரேவதி நிறைய துணிகளை கொண்டு வராங்க. என்ன ரேவதி, துணி கொண்டு வரதே வர இவ்வளோ லேட்டாக கொண்டு வருவேன், இன்னும் இவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, வீடெல்லாம் மாப் போடணும், பாத்திரம் விளக்கி கழுவணும், இன்னும் துணியே துவைச்சு முடிக்கல, இன்னும் இத்தனை வேலைகளை எப்போ செய்ய போகிறாங்களோ, ஐயோ பாவமாக இருக்குங்கிறாங்க. வீட்டு வேலைக்கு வருவீங்கன்னு தெரியும், அதனால தான் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் எல்லா வேலைகளையும் சேர்த்து வச்சுருவாங்க, நல்லா செய்யுங்கன்னு சொல்கிறாங்க மயில் வாகனம்.